உங்கள் வாழ்வில் காதலுக்கான பிரச்சனையா, கல்யாணத்தில் பிரச்சனையா, வேலைக்கான பிரச்சனையா? 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9908165856. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. மாநாடு பொறுத்த வரைக்கும் இடம் பார்க்குற வேலைகள், கொடி லான்ச் பண்ற வேலைகள் சொல்லி பரபரப்பாக அந்த அரசியல் பிரவேசத்துக்கான ஒர்க் எல்லாம் பயங்கரமா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. தளபதியும் அந்த அரசியல் பிரவேசத்துக்கான அந்த அச்சாணி, அந்த முதல் இடமே அந்த மாநாடு தான் போது அதுக்கான ப்ரிப்பரேஷனும் தளபதி சைட்லையும் பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாநாட்டில் அரசியல்வாதி விஜய் யாருன்றதை நீங்க மாநாட்டில் பார்க்க போறீங்க. அது ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நினைச்ச மாதிரி நடந்தால் பல பேர் இப்ப பல கட்சிகள் இருந்து வரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கான். எத்தனை பேர் கூடாரம் காலி ஆக போது மட்டும் பாருங்க. எல்லாம் இந்த பக்கம் வரப்போறான். இடம் கிடைக்கிறதையும் அங்க பர்மிஷன் வாங்கணும், இங்க தர மாட்டாங்க, அங்க தர மாட்டாங்கன்னு நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. அதுல சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. தேர்தலில் நிக்கிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 10% வாக்கு வங்கியோட இவர் வராரு. இது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துன்றதெல்லாம் ஆளும் தரப்பு பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். அது ஒரு பயமா கூட இருக்கலாம். சமீபத்தில் நடந்த பல பிரச்சனைகள் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை எங்களுக்கு ஏற்படுத்துது. ஏன்னா எங்களுக்கு மிகப்பெரிய தலைவர்களாகிய யாருக்குமே இங்க பாதுகாப்பு இல்லையோன்ற ஒரு அச்சமும் சூழலும் நீங்க நிலவி இருக்கு. சமீபத்தில் நடந்த கொலைகள்லாம் இருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். 2026 விஜய் என்ன பண்றார், விஜய் யார் கூட பேசுறார், விஜய் யார் கூட வராங்க, விஜய் விஜய் விஜய்னு இந்த 3 எழுத்து மந்திரம் தான் 2026 மிகப்பெரிய ஒரு சக்தியாக ஒலிக்க போகுது. எங்கள் தளபதியை சுற்றி மட்டும்தான் அரசியல் நடக்கும். ஆரோர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா ராம்குமார் பிரதர் தான் இணைஞ்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். ஒரு பக்கம் கோட், இன்னொரு பக்கம் அரசியல் வாழ்க்கை, ரெண்டையும் தூக்கிக்கிட்டே ஓடுறாரு ஒரு மனுஷன். இப்போ என்னன்னா எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்கறது கோட்டுக்கு நிகராக என்னன்னா மாநாடு எப்போ நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, எப்படி பண்ண போகிறாங்க, எவ்வளோ பேர் வர போகிறாங்க, எப்படி அதை பாதுகாத்து மக்களை எப்படி கூட்டிட்டு வர போகிறாங்க. ஏன்னா சாதாரணமாக ஒரு கள்ளக்குறிச்சியில் எல்லா தலைவர்களும் போனாங்க, ஆனால் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, வந்துட்டாங்க. விஜயர்கள் பார்க்க போகும்போது அவ்வளோ மக்கள் கூட்டம் எதிர்பாராத அளவுக்கு வந்துட்டாங்க. எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரில. ஸோ இப்படி சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போகும்போதே இவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்னா மாநாடுக்கு எப்படி இருக்க போகுது, அதை எப்படி அணிவகுத்து கொண்டு போக போகிறாங்கன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ இதை பற்றின ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? இப்போ மாநாடு பொறுத்த வரைக்கும் இடம் பார்க்குற வேலைகள், அது இப்போ கொடி லான்ச் பண்ணுற வேலைகள் சொல்லி பரபரப்பாக அந்த அரசியல் பிரவேசத்துக்கான ஒர்க்கெல்லாம் பயங்கரமாக விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கூட்டம் எப்படி வரும், எத்தனை பேர் வருவாங்க, என்ன அதுக்கான லொக்கேஷன் எப்படி, நீங்கள் தான் பார்க்குறீங்க இல்லையா? எங்களோட மாநிலத்தோட பொய்ச்செயலாளர் ஆனந்த் புஷியானந்த் அவர்கள் இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த இடம் பார்க்கணும், எங்கே போய் செட் பண்ணணும், வரக்கூடிய மக்களுக்கான அந்த பார்க்கிங் வசதி, அவங்களுக்கான உணவுன்னு சொல்லி அதுக்கான ஃபெசிலிட்டி ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான பேக்ரவுண்ட் ஒர்க்கெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்படி வரவங்களை பாதுகாப்பான முறையில் வர வைக்க, திரும்பவும் அவங்க பாதுகாப்பான முறையில் போகணுன்றதுக்கான வேலைகள்லாம் ரொம்ப மும்முரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தளபதியும் அந்த அரசியல் பிரவேசத்துக்கான அந்த அச்சாணி, அந்த முதல் இடமே அந்த மாநாடு தான் போது அதுக்கான ப்ரிப்பரேஷனும் தளபதி சைட்லையும் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இது வரைக்கும் தளபதியை நடிகராக மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மாநாட்டில் அரசியல்வாதி விஜய் யாருன்றதை நீங்கள் மாநாட்டில் பார்க்க போறீங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு முகத்தையும் ஒரு பேச்சையும், இது நம்ம விஜயா, இது நம்ம விஜயா, என்ன இப்படி அடிச்சு நொறுக்கிறாருன்ற மாதிரி அப்படி ஒரு விஜய, அரசியல்வாதி விஜய் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் மாநாட்டில் பாருங்கள், தெறிக்க விடுவார். மிகப்பெரிய ஒரு மாசாக இருக்கும். அது ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நினச்ச மாதிரி நடந்தால் செதறான். ஆனால் ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா 10 லட்சம் கூட்டம் எப்படி வரும், 1 லட்சம் 2 லட்சம் சரி இல்லை, அது ரொம்ப 10 லட்சம்லாம் ரொம்ப எக்ஸாகரேட்லாம், அதெல்லாம் சும்மா உருட்டக்கூடாது. ரியாலிட்டி என்ன, 3 லட்சத்துலேருந்து 5 லட்சத்துக்குள்ளே, அதுதான் ரியாலிட்டி. அது ஒத்துக்கணும். அவ்வளோதான் ஃபெசிலிட்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் மறக்குமானஞ்சாலும் என்னென்ன கூத்து நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால் நம்ம சும்மா எடுத்த உடனே 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடி போயிடுவாங்கள்ல, அவ்வளோ பில்டப்லாம் நாங்கள் கொடுக்க விரும்பல. இருக்காங்க 10 லட்சம் பேர் சொன்னால் வரத்துக்கு கூட்டம் ரெடியாக இருக்குது. தளபதிக்கு பின்னாடி அவ்வளோலாம் கிடையாது. 10 லட்சம்னா அதுக்கு மேலே உறுப்பினரே 50 லட்சம் 60 லட்சம் பேர் மேலே சேர்ந்துருக்காங்க. தலைவா ஆரம்பித்து ஒரு வாரம் 10 நாள்லேயே உறுப்பினர் சேர்க்கையிலே 60 லட்சம் பேருக்கு மேலே சேர்ந்துருக்கிறான். தலைவன் ஒன்றும் கிடையாது, வந்துருங்கன்னு ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் வீடியோ அப்படி போட்டார்னா 10 லட்சம்னா அதுக்கு மேலே வருவாங்க. இங்கே அந்த ஃபெசிலிட்டி இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அத்தனை பேர் பார்க்கறதுக்கு. அதனால் போதும், நமக்கு 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் பேர் வந்தாலும் அவங்கள சேஃபாக வர வச்சு அவங்க சேஃபாக வீட்டுக்கு போனாலே எங்களுக்கு போதும். அதுவே மிகப்பெரிய ஒரு மாநாடாக இருக்கும், மிகப்பெரிய இம்பேக்டாக இருக்கும். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணோம். நீங்கள் அப்போ பாருங்களேன், நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பாருங்கள், வெடிக்கும். இடம் தேடுறதுலையும் இடம் கிடைக்கிறதுலையும் ஒரு மாதிரி சிக்கலாகவே போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு ஊராக போயிட்டு
அங்க பர்மிஷன் வாங்கணும், இங்க பர்மிஷன் வாங்கணும், இங்க தர மாட்டாங்க, அங்க தர மாட்டாங்கன்னு ஏன் இந்த இடத்துக்கு இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ காலம் வந்து செலவிடுறாங்க? இப்போ நடைமுறை சிக்கல்கள் இருக்கு, அதுல சில ப்ராப்ளம்ஸ்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. நான் இல்லைன்னா ஏன்னா வாரம் ஒவ்வொரு ஊரும் அப்டேட் ஆகுது. வந்து வேற ஒரு ஊர் போறாங்க, அப்புறம் திருச்சி போறாங்க. ஸோ இப்போ திருச்சியிலையுமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, அதுவுமே கன்ஃபார்ம் ஆகுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஏன் ஒரு மாநாடு வைக்கிறது? எல்லா இடத்துலையுமே எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா ஊர்லயும் மாநாடு வச்சிருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் உள்ள நுழையும் போது ஏன் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு அச்சமா கூட இருக்கலாங்க. எதுக்கு நம்ம வந்து பண்ணணும்? ஒரு அழுத்தத்தை கொடுத்து பார்ப்போம், என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு அச்சம் இருக்கத்தானே செய்யும். இதான மிகப்பெரிய ஃபோர்ஸாக வராரு, மக்களோட அபிமான நம்பிக்கையை சம்பாரிச்ச ஒரு நடிகரை மட்டும் பார்க்கல, அவரை நம்ம வீட்டு பிள்ளையா பார்க்குறாங்க, மகனாகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் மக்கள் பார்க்குறாங்க. எம்ஜிஆருக்கு பிறகு வந்து அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து தளபதிக்கு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். மக்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. எங்களுக்கு விஜய் வரணுன்றாங்க. மக்கள் கருத்து கணிப்பும் அதுவாக இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் வரத்துக்கு முன்னாடி, அதாவது தேர்தலில் நிற்கிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 10% வாக்கு வங்கியோட இவர் வராரு. இது மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துன்றதெல்லாம் வந்து ஆளும் தரப்பு பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். அது ஒரு பயமாக கூட இருக்கலாம். நான் அதுக்குள்ளே பெருசாக நான் போக விரும்பல. எப்படியும் அவங்க கொடுக்காமலாம் இருக்க முடியாது. ஜனநாயகம் ஏங்க இங்கே பேசுறதுக்கு கூட சுதந்திரம் கிடையாது. ஒருத்தருக்கு மாநாடு போனால் அது பர்மிஷன் கொடுத்து தான் ஆகணும். பட் அதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. அது கரெக்டான இடம் அமையணும், வரவங்க பாதுகாப்பாக வரணும், போகணுன்றத எங்களுக்கு முக்கியம் வந்து மக்கள் சேஃபாக வந்து போகணும். பெண்களும் வருவாங்க, ஆண்கள், குழந்தைகள்னு சொல்லி கூட்டமாக குடும்பமாக வருவாங்க. தியேட்டருக்கு மட்டும் தான் வருவாங்களான்னு கேட்டலாம், அப்படிலாம் கிடையாது. மாநாட்டுக்கும் வருவாங்க. அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நெல்லையில் வந்து கத்தியோட சக்ஸஸ் மீட்டில் பார்த்துருப்பீங்க. கூட்டமாக வந்திருப்பாங்க. வேலாயுதம் இசை வெளியீட்டு விழா பார்த்துருப்பீங்க மதுரையில். சும்மா கூட்டம் விட்டு ஏறி இருக்கும். நாங்கள் இன்றைக்கி நேற்று மாநாடு போடுறோம், ஆர்ப்பாட்டமே அறிவிச்சிருக்கோம் நாகப்பட்டினத்தில். அதில் பெண்களும் ஆண்களும் சொல்லி பல பேர் வந்து கலந்துக்கிட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து இந்த மாநாடு கான்செப்டோ இந்த மீட்டிங் போகிறதெல்லாம் எங்களுக்கு புதுசு கிடையாது, அனுபவப்பட்டது தான் வச்சிங்களேன். பட் இருந்தாலும் எதிர்பார்க்குற நம்பர்ஸை விட கொஞ்சம் ஜாஸ்தி வரும்னு எங்களோட நம்பிக்கை. வரும். அது பொதுமக்கள், நிர்வாகிகள் இல்லாமல் பொதுமக்களே வந்து கூட்டமாக வந்து வண்டி கட்டி ஏறி வருவாங்க. அதெல்லாம் இருக்கும். அது பாதுகாப்பான முறையில் வந்து போகணுன்றதுக்காண்டி கூட அந்த டிலே நடக்கலாம். ஆனால் நிச்சயம் மாநாடு நடக்கும். தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக, ஒரு முதன்மை சக்தியாக தளபதி உருவெடுப்பார். மக்கள் அவர் ஆதரிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. 2026 எங்களுக்கு தான்றதுல இந்த இடத்துல நான் ஆணித்தனமாக சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். இல்லை அது என்னன்னா, நான் ஒரு 2-3 பேர் இன்டர்வியூ எடுத்தேன். இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது என்னெல்லாம் ஆகும்னு சொல்லி இன்டர்வியூ எடுக்கும்போது அவங்க ஒரு சில கேள்விகள் என்கிட்ட கேட்டாங்க. நான் அந்த கேள்வி இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன். என்னன்னா, விஜய் அவர்கள் சினிமாவில் வந்து பேசுறாரு, சினிமாவில் நடிக்கிறாரு, மேடையில் பேசுறாரு, ரசிகர்கள் முன்னாடி பேசுறாரு. மக்கள் முன்னாடி இது வரைக்கும் இறங்கி எப்படி பேசுவார், அந்த நடந்துகிட்டே வாக்கு சேகரிக்கிற ஒரு இது வந்து அவரால் முடியுமா? ஏன்னா அவ்வளோ கூட்டம் வருது, அவ்வளோ மக்கள் படை, எங்கின்ற காரை கூட நகர விட மாட்டாங்க. இவரால் எப்படி இறங்கி மக்கள் கிட்ட வந்து பிரச்சாரம்? எங்களுக்கும் அந்த பயம் இருக்கு. தனிப்பட்ட முறையில் ஒரு ரசிகனா எனக்கே அச்சம் இருக்கு. மிகப்பெரிய தலைவர்களுக்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. இவர் எப்படி அரசியல் பேச முடியும்ன்ற ஒரு கேள்வி இல்லை. அதுதான் சொல்ல வரேன். இவரும் வரணும், மக்களையும் சந்திக்கணும், மக்களோட மக்களாக நிற்கணும். போராட்டங்கள்னு சொன்னால் இவர் வந்து நிற்கணும். அரசியல்னா சினிமா மாதிரி கிடையாது. இந்த நான் 4 ரூமில் உட்காந்துட்டு லைட்டில் ஏசியில் உட்காந்து நடிக்கிற மாதிரிலாம் அரசியல் பண்ண முடியாது. எனக்கும் பாமரனா நான் கீழே கிரவுண்டில் இருக்கிறேன், மக்களை சந்திக்கிறேன், பேசுகிறன்றதுனால இந்த அரசியல் களம் என்ன, யதார்த்தம் என்னன்றதெல்லாம் எனக்கும் தெரியும். இப்போ நம்ம எம்ஜிஆரோட கம்பேர் பண்றோம். எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சினிமாக்குள்ள வர 40 வயசுல தான் சினிமாக்குள்ள. அவர் 15 வருஷம் டிராவல் பண்ணாருங்க டிஎம்கே கூட. இல்ல அவர் 15 வருஷமா காங்கிரஸ்ல இருந்து திமுகல வந்து திமுகல 15 வருஷம் டிராவல் பண்ணி அவரோட அரசியல் கருத்துக்களை வந்து திரைப்படங்கள் மூலியமாவும் பாடல்கள் மூலியமாவும் அவர் மக்கள் கிட்ட. இல்ல அதான் என்கிட்ட இவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, எம்ஜிஆர் வந்து நம்ம கம்பேர் பண்றோம், ஆனா எம்ஜிஆர் வந்து அரசியல்ல இருந்து தான் சினிமாக்குள்ள வராரு. இப்போ இவர் வந்து இவரோட பாதி வாழ்க்கையை வந்து சினிமாவிலேயே முடிச்சுட்டு தான் இப்போ வந்து அரசியலுக்குள்ளேயே வரப்போறான்றப்போ, ஸோ எம்ஜிஆர் அளவுக்கு இவருக்கு அந்த ஒரு பக்குவம் இருக்குமா? தவறான புரிதல். அவர் வந்து பாதி வாழ்க்கை எங்க சினிமாவில் முடிச்சார். சினிமாவில் இருந்துகிட்டே மக்களுக்கான சேவைகளும் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அவர் நடிகராகவும் சரி, நடிகராகவும் பண்றது இல்ல. எல்லா நடிகர் பண்றது வேற. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நடிகராக இருந்துகிட்டு எத்தனை பேர் வந்து உங்களுக்கு நீட்டோட பிரச்சனைக்கு குரல் கொடுத்து பேசியிருக்காங்க, இலங்கை தமிழர்கள் பிரச்சனைக்காக எத்தனை பேர் பேசியிருக்காங்க, உங்களுக்கு தூத்துக்குடி பிரச்சனை துப்பாக்கி சூடுக்கு எத்தனை நடிகர்கள் போய் உக்காண்டாங்க, அவங்க வீட்டில் போய் பார்த்துருக்காங்க, உங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு, நெடுவாசல், ஹைட்ரோ கார்பன், எந்த பிரச்சனைக்கு எத்தனை நடிகர்கள் பேசியிருக்காங்க. விஜய் மட்டும் தானே பேசியிருக்காரு. உங்களுக்கு இந்த பண மதிப்பு பிரச்சனை வரும்போது யார் வந்து பேசினாங்க? இவர் தானே பேசியிருக்காரு. இவர் வந்து சமயம் பார்த்து டைம் பார்த்தா பேசினாரு. எல்லா இஷ்யூக்கும் குரல் கொடுத்திருக்காருங்க. என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இடம், ஒரு தொலைக்காட்சியோ இல்ல வந்து டிவிலயோ இல்ல ட்விட்டர் மூலியமோ இல்ல போராட்டம் வந்து தான் நடத்தினாரு. எல்லாமே நாகப்பட்டினத்துல மீட்டிங் போட்டாரு. சின்ன வட்டத்துல முடிஞ்சிருக்கிற பட்சத்துல இப்ப தமிழ்நாடு நோக்கி வந்து அவர் பயணம்ன்றது எப்படி போக போறாரு, அவர் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பா கூட்டிட்டு போக போறாரு இருக்கு அப்படிங்கிறது அந்த கட்சியில இருக்க ஆட்களுக்கே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை எப்படி நீங்க ஸ்ட்ராட்டஜி வச்சு கொண்டு போக போறீங்க? இல்ல அது அந்த அச்சம் எங்களுக்கும் இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஜய் வேற,
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இளைய தளபதி வேற, இன்னைக்கு தளபதி விஜய் வேற. புரியுதுங்களா? 3 காலகட்டமாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். 3 டிக்கெட் இருக்குது விஜயோட கரியரில். 3 டிக்கெட் இருக்கிறதுனால இன்னைக்கு அவர் வந்து தன் கரியர் பீக்கில் இருக்கார். மக்களோட சக்தி வந்து அவர் அங்கே வராருன்னு தெரிஞ்சாலே பலாயிரம் பேர் கூடக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்குது. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். ஏன்னா எங்களுக்கு மிகப்பெரிய தலைவர்களாகிய வந்து யாருக்குமே வந்து இங்கே பாதுகாப்பு இல்லையோன்ற ஒரு அச்சமும் சூழலும் இன்றைக்கி நிலவி இருக்குது. சமீபத்தில் நடந்த கொலைகள்லாம் இருக்குது. நான் அதுக்குள்ளே பெருசாக நான் போக விரும்பலை. அதெல்லாம் அதுக்கான பிளானிங்லாம் போயிட்டு இருக்கு. மக்களையும் சந்திக்கணும், அதே நேரத்தில் வந்து இவரும் வரணுன்ற போது அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ரசிகர்களாகிய நாங்கள் தாங்க பாதுகாப்பு. வேற யார் அவருக்கு மிகப்பெரிய, எங்களோட யாருங்க எங்கள் தளபதியை பாதுகாப்பை பார்த்துக்க முடியும்? இருந்தாலும் வந்து காவல்துறை சைட்லேருந்து அதுக்கான உரிய நடவடிக்கைகள் பாதுகாப்பெல்லாம் கொடுக்கணும். அது வந்து அரசுக்கு நாங்கள் இந்த இடத்துல நான் தனிப்பட்ட முறையில் நான் கோரிக்கையாகவே வைக்கிறேன். அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் ரொம்ப பலமாக இருக்கணும். தளபதி விஜய்க்கு மட்டுமல்ல, அரசியல் கட்சி தலைவர்கள் ஆகிய அனைவருக்கும் வந்து உரிய பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும். நான் சமீபத்தில் நடந்த பல பிரச்சனைகள் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்தை எங்களுக்கு ஏற்படுத்துது. ஒரு கட்சியோட தொண்டனாகவும் சரி, ஒரு தமிழ்நாட்டு மக்கள் பார்வையில் பார்க்கும்போது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயத்தையும் அச்சத்தையும் உருவாக்குது. என்னடா மிகப்பெரிய தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல்ல இன்னைக்கு இவ்வளோ பெரிய நடிகர்கள் வராரு. நான் விஜயை மட்டும் வைத்து சொல்லவில்லை, மற்ற கட்சி தலைவருக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். அண்ணாமலைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், திருமாவளவன் அவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், அண்ணன் இவரு நம்மளோட பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா அன்புமணிக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். எல்லாருக்குமே பாதுகாப்பு, உரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். எங்க தளபதிக்கும் பாதுகாப்பு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் நான் சொல்றேன். நிச்சயமா அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்கும். சிறப்பான முறையில் மக்கள் வந்து மக்களை போய் தளபதி சந்திப்பார். அவரை வந்து கொண்டாடுறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க. 26 வரலும் வெயிட் பண்ணுங்க. அதுதான் இப்போ நீங்க இவ்வளவு பேர் சொல்றீங்க. அண்ணாமலையில இருந்து எல்லாரோட கடைசி சீமான் வரைக்கும் இவ்வளவு பேர் சீமானுக்கும் பாதுகாப்பு கொடுங்க விட்டேன். அதை அவனுக்கு வேற போட்டு அடிப்பாங்க. நீங்க ஆரம்பிச்சு, அதாவது இப்போ ஸ்டாலின்ல இருந்து சீமான் வரைக்கும் அவ்வளோ கட்சி தலைவர்கள் இருக்காங்க, எல்லா அரசியல் பார்த்த நபர்கள். இவங்களுக்கு நடுவில் விஜய் அவர்கள் எப்படி போட்டி போட்டு பேச போறாரு அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா அவங்க வந்து என்னன்னா அரசியல் அப்படிங்கிறதே பழசு எடுத்துட்டு வர்றதுக்கான ஒரு இது வாய்ப்பு இருக்கும். எல்லா மேடையில் பேசும்போது இவர் அப்படி பண்ணாரு, இவர் இப்படி பண்ணாருன்னு சொல்லி பழசை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி அவங்களாம் பேசும்போது இதில் எதிர்த்து விஜய் அப்படி பேச போறாரு. நீங்க என் வாயை பிடுங்கிறதுலே இருக்கீங்க. நான் சொல்லிடுவேன், சொன்னா அது மிகைப்படுத்தி பேசுற மாதிரி ஆயிடும். ஏன்னா அவங்களோட உழைப்பு வேற. இப்போ அண்ணன் சீமானோட உழைப்பு வேற, அண்ணன் திருமாவளவன் உழைப்பு வேற, அண்ணன் அன்புமணியோட உழைப்பு வேற. அவங்க உழைப்பெல்லாம் மட்டம் தட்டிட்டு நான் வந்து இவங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, தளபதி வந்தால் மாசம் ஆயிடும்னு அவங்களோட உழைப்பை மட்டம் தட்டி பேச நான் விரும்பல. இருக்கிறத நான் சொல்லிடுறேன், நான் முடிச்சிடறேன். என்னன்னா அவங்களோட அரசியல் பயணம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற. எங்கள் தளபதி அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? எனக்கு அரசியல் வந்து ஒரு வேட்கை கிடையாது, விளையாட்டாக நான் பார்க்கல, அதை நான் ரொம்ப சீரியஸாக நான் அப்ரோச் பண்ணுறேன், தெரியாததை நான் தெரிஞ்சுக்கிறேன், நான் பார்க்குறேன், படிக்கிறேன், பல அரசியல் தலைவர்களை நான் சந்திக்கிறேன், நிறை குறைகள் என்னன்றதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்றதெல்லாம் இந்த அறிக்கை மூலிமா அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. நான் யாருமே மட்டம் தட்டிலாம் பேச வேண்டிய அவசியம் அவர் கிடையாது. அதே நேரம் வந்து நான் அது சொன்னேன்னா ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி ஆகிடும். மற்ற தலைவர்களோட நீங்கள் தளபதியை கம்பேர் பண்ணாதீங்க. இவர் வந்து ஒரு குளோபல் ஐக்கான். இவர் பேசினா அதுக்கான ரீச் வேற. இவர் ஒன்றும் இல்லை, மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழாவில் ஒரு 5 நிமிஷம் தான் பேசினார். என்ன ஆச்சு? என்ன உருண்டாங்க வீந்து. ஐயோ விஜய் இப்படி பேசிட்டாரு, ஐயோ அம்மா எரிதிட்டு மாலா குரூப் தான் ஏகப்பட்ட பேரும் எல்லா ஐடிவிங் போட்டு அடி அடிக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் பேச்சுக்கே இவ்வளோ ஒரு இம்பாக்ட் இருக்குன்னா அது வேர்ல்டு வைடு உங்களுக்கு ஆகுது. அது இந்தியா முழுக்க அது ரீச் ஆகுது, மூளை முடுக்கெல்லாம் போகுது. அது உங்களுக்கு வடக்கு ஊடகங்கள் மொத்தம் அது வந்து உங்களுக்கு வந்து பிரேக்கிங் நியூஸாக போடுறான். தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லிட்டு அடிச்சு நவுத்துறாங்க. அப்படி ஒரு இம்பாக்ட் இருக்குன்னும் போது நீங்கள் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களோடலாம் தளபதியை கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு இருக்கிற மக்கள் ஆதரவை விட 2-3 மடங்கு தளபதிக்கு மக்கள் ஆதரவு இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து அங்கீகாரம் வாங்குறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 15 வருஷம் ஆகுது. அங்கீகாரம் 8.2 வாக்கு சதவீதம் வாங்கிறதுக்கே அண்ணனுக்கே அவர் அவ்வளோ பேசி, அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ அடி, அவ்வளோ சிறை, அவ்வளோ கேஸெல்லாம் வாங்கி அவர் மக்கள் அங்கீகாரம் அவங்களுக்கு மக்கள் கொடுக்கறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சு. அதுவே வந்து இவருக்கு இவ்வளோ நாட்கள் ஆகணும் போது தளபதியோட இம்பாக்ட் நீங்கள் என்னன்னு பாருங்கள். உறுப்பினராக 50 லட்சம் பேர் சேர்ந்துட்டான். எப்படியே உறுப்பினராக சேர்க்கறதே 50 லட்சம் பேருக்கு மேலே சேர்ந்துட்டான். அது உங்களுக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது மேலே கீழே இருக்குன்னு வச்சிங்க. ஆனால் 10% வாக்கு எப்படி உறுப்பினராகவே வரும்போதே உங்களுக்கு அவர் இன்னும் வரல, அவர் முகத்தையே காட்டல. முகத்தை காட்டாமல் உள்ளாட்சி தேர்தலில் போன வாட்டி 150 பேருக்கு மேலே ஜெயிச்சிருக்கான். வெறும் ஃபோட்டோவை காட்டி, வெறும் ஃபோட்டோவை மட்டுமே காட்டி 130 பேருக்கு மேலே ஜெயிச்சாரு. அது கூட்டு அவங்க மரியாதை பண்ணி ஃபோட்டோ எடுத்து போட்டாரா? நீங்கள் பார்த்தீங்களா சோஷியல் மீடியாவில்? ஃபோட்டோவை காட்டி அத்தனை பேர் ஜெயிக்கிறான்னா இன்னும் தலைமை வந்து பேச ஆரம்பித்தா என்ன ஆகுன்றதை நீங்கள் பாருங்கள். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து அரசியல்வாதியாக மாற்ற ட்ரை பண்ணுறீங்க, என்னை ரொம்ப நோண்டுறீங்க.
எல்லாரையும் அரவணைக்கிறோம், எல்லாரையும் நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம். கேள்வி 2026 அப்படின்ற தேர்தல் எப்படி இருக்கோ அந்த களம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா எல்லாருமே வந்து யாரு யாரோட கூட்டணி சேர போறாங்க, யார் யாரு கூட ஒண்ணா இருக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. சோ அந்த களத்துல விஜய் அவர்கள் எப்படி இருக்க போறாரு, அந்த தேர்தல் களம் எப்படி இருக்க போகுது? 2026 இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு தேர்தல் களமா இருக்கும். பயங்கர சூடு பிடிக்க போகுது. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. யார் கூட சேர்றாங்க, யார் வராங்க போறாங்கன்றதெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது தலைவா. எங்கள் தளபதியை சுற்றி மட்டும்தான் அரசியல் நடக்கும். 2026 விஜய் என்ன பண்றார், விஜய் யார் கூட பேசுறார், விஜய் யார் கூட வராங்க, விஜய் விஜய் விஜய்னு இந்த 3 எழுத்து மந்திரம் தான் 2026 மிகப்பெரிய ஒரு சக்தியாக ஒலிக்க போகுது. நீங்க பார்க்க தான் போறீங்க. இவரை நோக்கி மட்டுமே தான் அரசியல் நிகழ்வுகள் இருக்கும். நாங்க சொல்லிட்டோம், முதன்மை சக்தியா நாங்க வரோம், பிரைமரி ஃபோர்ஸா நாங்க வரோம். எங்களை நோக்கி மட்டும் தான் அரசியல் இருக்கும்னு நாங்க நம்புறோம். மக்கள் சக்தி இருக்கு, மக்களோட ஆதரவு இருக்கு. அதை நாங்க களத்துல பார்க்குறோம். இந்த 2 கட்சிகளை கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறதெல்லாம் வந்து மக்கள் போதுண்டா சாமி, எங்களை விட்டா போதும், எங்களுக்குன்னு ஒரு ஒளி தெரியுது ஏதோ ஒரு மூலையில, அது விஜய் தம்பி மூலியமா வருதுன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பல பேர் இப்போ பல கட்சிகள் வந்து வரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கான். தளபதியோட ஸ்பீச்சை கேட்டுட்டு எத்தனை பேர் கூடாரம் காலி ஆக போகுது மட்டும் பாருங்க. எல்லாம் இந்த பக்கம் வரப்போறான், எல்லாம் இந்த பக்கம் வந்து சேர போறான். தலைவனை ஏத்துக்கிட்டு அவர் என்ன, நாங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவோ தமிழ்நாடு மக்கள் நலன் சார்ந்தெல்லாம் பேச போகிறது கிடையாது. அவங்களுக்காக தான் நாங்கள் போராட போகிறோம். அவருக்கு சம்பாதிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு வராருன்னும் போது அந்த நல்ல நோக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். நிச்சயமாக 2026 இவரை சுற்றி மட்டும்தான் இருக்கும். எங்களோட இலக்கு ஜெயிக்கணும். அவரை பொறுத்தவரை பேக்லாம் எடுக்க மாட்டார். களத்தில் இறங்கினா ஜெயிக்கணும், ஜெயிச்சே தீர்ணுன்ற ஒரு முடிவோடு வந்துட்டார் அவர். 26 மக்களோட சக்தி அவரை வந்து அவர் நினைக்கக்கூடிய இடத்துக்கு அவரை கொண்டு போய் உட்கார வைக்க நாங்கள் நம்புகிறோம். அதுக்கான உழைப்பும் போட்டுக்கிட்டு இருக்கோம். சும்மா வாயில் பேசிக்கிட்டு ஊட்டிக்கிட்டுலாம் இருக்க நான் விரும்பலை. களத்தில் இறங்கி நாங்கள் போராடுவோம், மக்களை போய் நாங்கள் சந்திப்போம், அவங்க குறைகளை கேட்போம். அதெல்லாம் களப்பணியெல்லாம் செஞ்சுக்கிட்டு கட்டமைப்பை பலப்படுத்திக்கிட்டு ஃபுல் ஃபோர்ஸாக இறங்கி அடித்தா ஜெயிக்கணும். 26 ஜெயிக்கிறோம், நடக்கும். ஓகே ப்ரோ, பார்ப்போம், வெயிட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. மகிழ்ச்சி. நன்றி ப்ரோ, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்கள் வாழ்வில் காதலுக்கான பிரச்சனையா, கல்யாணத்தில் பிரச்சனையா, வேலைக்கான பிரச்சனையா, 11 நாட்களில் தீர்வுக்கான அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம். தொடர்புக்கு 9908165856. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.